வணக்கம் எல்லாரும். இது கிரிக் வாட்ச் டெய்லி. இன்றைக்கி பார்ப்போம் சிஎஸ்கேயோட படுந்தோல்வி பஞ்சாப் கிங்ஸோட கையில். 5வது ஸ்ட்ரேட் லாஸ் அகேன்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ். என்ன சொல்லணுமே தெரியல, கொஞ்சம் கோமா தான் வருது. கன்ஃபியூசிங் டிசிஷன்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர்ஸ். லாங் வீடியோ படம்னு இருக்குது, அது என்ன ஈவினிங் போஸ்ட் பண்ணுறேன்னு. இப்போ சம்திங்ஸ் புரியவே இல்லை எனக்கு, ஆப்சல்யூட்லி புரியலை. பட் எனிவே பார்க்கணுன்னா ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர்ஸ் இன்றைக்கி தான் காஸ் பண்ணுது. இன்றைக்கும் அதே தான். அன்னைக்கு யாரை லூஸ் பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி எல்எஸ்ஜியோட லூஸ் பண்ணாங்களா, அங்கேயும் ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர்ஸ், இங்கேயும் ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர்ஸ். முதல் இது பார்ப்போம். டீம் செலெக்ஷன் அண்ட் காம்போசிஷன். 2 ஓவர்சீஸ் பேசர்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. எப்படி இருந்தாலும் ஃபிஸ் டியூன்னு சொன்னாலும் ஃபிஸ் கிரிப்பிங் பால்ஸ் போடுறாரு, ஸ்லோ டெலிவரி போடுறாரு, ரிஸ்ட்டை அப்படியே மடக்குவார். அதுவும் ஒரு ஸ்பின்னருக்கு தேவை தான். ஸோ அவருக்கும் டியூ பால் வெட்டாக இருந்தால் கஷ்டமாக தான் இருக்க போது பண்ணுறதுக்கு. ஸோ அது ஏன் ஒரு ஸ்பின்னருக்கு கஷ்டமாக இருக்க போதுன்னு புரியல. ஏன் ஒரு தீக்ஷனா ஒரு சாட்னர் அவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்களா? எனக்கு அது அப்சல்யூட்லி ஒரு ஃபன்னியாக இருக்குது. அது முதல் இது. அண்ட் அதே டீம் செலெக்ஷன் லைன்ஸில் அஜின்க்யா ரஹானே, அவர் புவர் ஃபார்ம் ரஞ்சி ட்ரோஃபிலேருந்து இருந்திருக்காரு. இப்போ மட்டும் இல்லை, 1 இயராக இருக்கார். அவருக்கு ஒரு பிரேக் தேவை, அவ்வளோதான். ஐ திங்க் சம்டைம் டு செட்டில் டவுன். மேபி அவர் ஃபார்மில் வந்துடுவார் நெக்ஸ்ட் இயர். ஆனால் ட்ராப்லாம் பண்ண சொல்ல டீமில் இருந்து லாஸ்ட் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணார். ஆனால் ராபர்ட் உத்தப்பாவும் இதே மாதிரி தான் பண்ணார். 2022 21 அவர் அந்த கிரேசி ஒரு இது கொடுத்தாரு சிஎஸ்கேக்கு, அவரை திரும்பி இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சேம் திங் இஸ் மிஸ்ஸிங், இஸ் ஹேப்பனிங். நெக்ஸ்ட் இயர் உத்தப்பால் டெலிவர் பண்ண முடியல. அண்ட் இந்த வருஷம் ரஹானியால் டெலிவர் பண்ண முடியல. அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் பிரேக் தாங்க. அவங்களும் எவாலுவேட் பண்ணட்டும், எங்கே மிஸ்ஸிங்காக இருக்குது எங்களுக்கு, ஆமரில் எங்கே சிங்க் இருக்குது, எங்கே கொஞ்சம் டெஃபிஷியன்சி இருக்குது, அவங்களும் இன்ட்ரஸ்பெக்ட் பண்ணி பார்க்கட்டுமே, யோசிச்சு பார்க்கட்டுமே. விளையாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு புரியல எனக்கு. அண்ட் அவர் ஃபுல்லாகவும் ஃபிட்டாகவும் இல்லை. ஸோ விளையாடி என்ன பிரயோஜனமும் தெரியல எனக்கு. ஸோ ஒரு மோயின் அலி எப்படி இருந்தாலும் போல் பண்ணல. ரச்சின் ரவீந்திரா யங் ப்ராமிசிங் டேலண்ட், குட் ஃபீல்டர், அவர் கொண்டு வர வேண்டியதான் ஓப்பன் பண்ணுறதுக்கு. லெட் ஹிம் ஃபெயில் 14 times. ஆனால் அவர் எப்போ அடிப்பாருன்னு தெரியல. அவர் ஃப்ரீடம் கொடுக்க வேண்டியதானே. அட்லீஸ்ட் அவர் பேட் ஏன்னா முன்னாடி எனிவே அதுக்கு வருவோம். ஆன் தட் நோட், டீம் செலெக்ஷன்லேருந்து பவர் பிளே, இன்டென்ட், bowling அண்ட் பேட்டிங் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் இன்றைக்கி ஃபைன் 66 for 1 நினைக்கிறேன் இன்றைக்கி டோட்டலாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கே பவர் பிளேயில் ஒரு விக்கெட் லூஸ் பண்ணல இந்த ஐபிஎல். அண்ட் இன்னையோட பவர் பிளே டோட்டல் தான் ஹையஸ்ட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சிஎஸ்கேக்கு. அதுவே சொல்லுது எவ்வளோ மோசமாக பவர் பிளே போயிருக்குன்னு. எந்த வருஷம்லாம் சிஎஸ்கேக்கு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஒர்க் பண்ணலையோ அந்த வருஷம்லாம் வின் பண்ணது கிடையாது. 2019 பிரச்சனையாக இருந்துச்சு, 2020 பிரச்சனையாக இருந்துச்சு, 2022 பிரச்சனையாக இருந்துச்சு. போன வருஷம் நல்லா ஒர்க் பண்ணுச்சு, வின் பண்ண வருஷம் 21 நல்லா ஒர்க் பண்ணுச்சு, 18 ஒரு ஆளுக்கு நல்லா ஒர்க் பண்ணுச்சு. ஸோ இது ஒரு பெரிய இதாக இருக்குது சிஎஸ்கேக்கு. அண்ட் யாரையாவது இன்டென்டோட அனுப்புங்களேன். மேபி ஒரு மோயின் அலி ஒரு ரச்சின் ரவீந்திரா. நாங்கள் ஐபிஎல் எங்கள் கர்டன் ரேசர் வீடியோலேயே நாங்கள் சொன்னோம், மோயின் அலியை ஓப்பன் பண்ணுங்கள், ஏன்னா ஒரு ஆஃப் ஸ்பின் ஆப்ஷன் தேவை. ரச்சின் ரவீந்திரா ஓப்பன் பண்ணுங்கள் இஃப் யூர் ஓகே. 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருந்தால். ஏன்னா இன்டென்ட் தேவை, பேட்டை அட்லீஸ்ட் வீசணுமே. எல்லாருமே பயந்து போகிறாங்க, பாலை பார்த்து தான் பாம்பு போடுற மாதிரி. அட்லீஸ்ட் ரச்சின் ரவீந்திரா பேட்டரை வீசுவான். அந்த காற்று சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் போனால் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் வீசுகிறாரே அவர். அது கூட புரிய மாட்டேங்குது. அண்ட் அப்படியே செகண்ட் பாயிண்டில் இருக்கும், பவர் பிளே பேட்டிங்கோட மிரர் தான் பவர் பிளே போலிங். பவர் பிளே போலிங்கில் ஒரு பைட் இல்லவே இல்லை. ஒரு கிளீசன் ஓகே இப்போ நல்லா போட்டார் இந்த ஒரு மேட்ச் தான் டெபியூவே பண்ணார். ஆனால் தீபக் சேர் நினைக்கிறேன் அவரோட ஐபிஎல் கேரியரில் ஒரு மேஜர் பாயிண்ட். என்கிட்ட கேட்டிங்கன்னா கஷ்டமாக இருக்குது எனக்கு சொல்கிறதுக்கு, இதெல்லாம் பேச பிடிக்காது. ஆனால் இட் லுக்ஸ் லைக் அவரோட இந்தியன் கிரிக்கெட்டிங் கேரியர், ஐபிஎல் கேரியர் ஓவர். நெக்ஸ்ட் இயர் அவர் பேஸ் ப்ரைஸில் கூட போகிறான்னு தெரியல. அவர் 14 crores ஏன் போனார் தான். அந்த ஒரு மேட்ச் இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸை யாருன்னு தெரியல, அவர் வின் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் அதனால எல்லோரும் ஏற்றி விட்டாங்க அவர் ப்ரைஸை, ஆல்ரவுண்டர்னு சொல்லி. அவர் பேட்டிங் அண்ட் bowling கான்ட்ரிபியூட் பண்ணி ரொம்ப நாளாக ஆச்சு. அவர் 14 crores போகணுன்னு அந்த நெக்ஸ்ட் சீசன் அவர் விளையாடலை. ஏன்னா இன்ஜுரி. 2023 சீசன்லேயும் நிறைய மேட்ச் மிஸ் பண்ணார், வரல. இந்த சீசன்லேயும் நிறைய மேட்ச் மிஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் நிச்சயமாலே ப்ராப்ளி வில் பி லேட் ஆஃப் த என்டையர் சீசன். பவர் பிளேயில் அவருக்கு அந்த பைட் ஏற மாட்டேங்குது. ஆஃப் சீசன்லேயும் ரஞ்சி ட்ரோஃபி அவர் சரியாக ரெகுலராக விளையாட மாட்டேங்கிறாரு. சரி தெரியல என்ன இதில் அவரை கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, எதுக்கு டீமில் இருக்கிற லுக்கட். மற்ற டீமில் ஒரு மயங்க் யாதவ், ஒரு யஷ் தாக்கூர், மோசின் கான், இது ஒரே டீமில் இந்த 3 bowler. அங்கேருந்து சந்தீப் சர்மா கம்மிங் பேக் இன் டு ஃபார்ம்.
இந்த மாதிரி நிறையா ஸ்பேசஸ் ஸ்ப்ரவுட்டிங் எவ்ரிவேர். ஒரு ஆள் கிடைக்க மாட்டேங்குது நம்மளுக்கு டு இன்ட்ரடியூஸ் பேக் ஆர் ப்ரமோட் ஆர் க்ரோ ஆர் ட்ரை பண்ணி. என்ன இதோட மோசமாக போட போகிறாங்களா அவங்க? எனக்கு தெரிஞ்சு கிடையாது. நம்மளும் கண்டுபிடிச்ச ஒரு முகேஷ் சௌத்ரி, நம்மளும் தான் டெவலப் பண்ணோம். துஷார் தேஷ்பாண்டே சிஎஸ்கே எப்பவுமே பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அண்ட் ஏன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அண்ட் ஷார்துல் தாக்கூர் ஹேஸ் டு ஃபைண்ட் இஸ் மோஜோ. அவர் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கார் பார்க்குறதுக்கு. அண்ட் கோயிங் ஃப்ரம் பவர் பிளே பேட்டிங், ஒன் மோர் ரீசன் இந்த மேட்ச் ஏன் லூஸ் பண்ணோன்னா, பேட்டிங் ஆர்டர் ஃபிக்ஸ்டாக இருக்கணும். அது ஒரு மனசில் எப்படி படுதோ அன்றைக்கு மாதிரி சேஞ்ச் பண்ணுறேன். கல்லி கிரிக்கெட் கிடையாது. நம்பர் 3 ஒரு ஆளுக்கு ரோல் கொடுத்துருக்கீங்கன்னா அவர் ரோல் நம்பர் 3 வர்றது தான். சிஎஸ்கேக்கு எப்போவுமே ரோல் டெஃபினேஷன் தான் அவங்க கிளியராக இருந்துச்சு. தட் வாஸ் வாட் மேக் அவங்கள செப்பரேட் பண்ணிச்சு மற்ற டீமில் இருந்து. ஆனால் இங்கே இந்த ரோல் டெஃபினேஷன் இந்த வருஷம் என்னது லாஜிக் அப்படியே ஜன்னல் விட்டு வெளியே போயிருக்கு என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா நம்பர் 3 இன்றைக்கி துபே வந்தார் திடீர்னு. ஓகே ட்ரை பண்ணுறீங்க, அப்போ நம்பர் 4 மிச்சல் அனுப்ப வேண்டியதுன்னா அது எதுக்கு ஜடேஜா வரணும்? அதே லாஜிக். நம்பர் 4 தான் எங்களுக்கு ஜடேஜானா, இப்போ நம்பர் 3 உங்களுக்கு மிச்சல் தானே. அது ஏன் நம்பர் 3 மட்டும் அவர் மிச்சல் எங்கே வேணாலும் விளாடுவார்? இந்த எனி திங் இஃப் யூ ஆஸ்மி, அது ஜடேஜா தான் ஃப்ளோட்டராக இருக்கணும். ஒரு ஷார்துல் தாக்கூர் ஃப்ளோட்டராக இருக்கலாமே, ஃப்ளோட்டர் தேவைன்னா ரிஸ்வி ஏன் மிச்சலை புஷ் பண்ணாங்கன்னு புரியவே இல்லை. அவர் மொமெண்டம் இருந்துச்சு. இப்போ அவர் கான்ஃபிடென்ஸையும் நாசமாகியிருக்காங்க. ஏன்னா தோனி ஒரு டினை பண்ணார், அவரை கீழே வர அனுப்புகிறாங்க. அண்ட் அதுக்கும் மேலே ஒரு ஜடேஜாவை அன்னசரி அனுப்பி பாலும் வேஸ்ட் பண்ணி அண்ட் இந்த இம்பேக்ட்ஸ் அப்போ வேஸ்ட் பண்ணாங்களே, அதனால அது பிளண்டர். அது புரியவே இல்லை. மிச்சல், மோவின், தோனி, ஷார்துல் தாக்கூர் யாருக்காக சேவ் பண்ணுறீங்கன்னு புரியலையா? விக்கெட்ஸை யார் இந்த டிசிஷன் எடுக்கிறான்னு புரியவே மாட்டேங்குது. ஹூ இஸ் தேர் இந்த டக் அவுட்? இது தோனி பண்ணுறாரா? அப்படின்னா ஷாக்கிங்காக இருக்குது. தோனி பண்ணுறாருன்னா நான் ஃப்ளெமிங் பண்ணுறாரா? ஏன்னா அனலிஸ்ட்டை கொண்டு வந்திருக்காங்களா புதுசாக? ஏன்னா அவங்க உட்காந்து பண்ணுறாங்களா எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா இது ஒரு நார்மல் ஸ்கூல் பாய் எரர் இதெல்லாம். அண்ட் சிஎஸ்கே இது மாதிரிலாம் பண்ணதே கிடையாது. எப்படி தான் இங்கே தெரியுது யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. why did சமீர் ரிஸ்வி நீட் டு கம் அட் தட் பாயிண்ட்? என்ன யூஸ் இருந்துச்சு அவர் வந்ததுக்கு? அதுவும் அவர் மேபி அடிச்சிருக்கலாம், அடிக்காமல் இருந்திருக்கலாம். அது நான் அவரை பிளேயரை ப்ளேம் பண்ணல, அதுக்கப்புறமா வருவோம். ஆனால் அந்த நேரத்தில் மற்ற பேட்டர்ஸ் இருந்தாங்களே, உங்களுக்கு ஒரு இம்பேக்ட்ஸாக போலர் தேவைப்பட்டிருக்கலாம். தெரியுது ஸ்பின்னிங் விக்கெட்டுன்னு. ஒரு பிரசாந்த் சோலாங்கி உட்காந்துருக்காரு, மேபி தேவைப்படலாமே. அது எப்படி அவங்களுக்கு அந்த ஒரு ஃபோர் சைட்டே இல்லைன்னு இது ஹைண்ட் சைட்டில் நாங்கள் சொல்லலை. ஃபோர் சைட்டு தேவை இதுக்கெல்லாம். கிரிக்கெட்டிங் பிரெயின் இருந்தால் அது வரும். அண்ட் என்னை கேட்டால் ருத்துராஜ் கைக்வாட் ஐ டோன்ட் திங்க் அவர் எடுக்கிறாருன்னு தெரியல. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ் மேபி ஒரு அளவுக்கு அவங்க இங்கே பிளான் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அண்ட் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் பண்ணுறாருன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அவரோட கோச்சிங் டாக்டிக்ஸ் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஓவர்சீஸ் டீம் காம்போசிஷனில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஐ திங்க் ஒரு மிச்சல் சாண்ட்னர் தீக்ஷனாக ஆகணும். அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஃபிஸ் எப்படி தானே போயிட்டார். இப்போ தீக்ஷனாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா போயிருக்காங்க வீசா வாங்குறதுக்கு. அது மாதிரி ஒரு இடியஸ் எனக்கு புரியவே இல்லை. ஏன் யூஎஸ் போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது? ஒரு ஐசிசி வேர்ல்ட் கப்பில் உலக கோப்பை நடக்குது. அதுவும் வெள்ளைக்காரன் எவனும் ஊருக்கு போகல. நம்மளை மாதிரி ஆட்கள் மட்டும் தான் போகண்டிருக்கு. ஸ்ரீலங்கா போகண்டிருக்கு, பங்களாதேஷ் போகண்டிருக்கு, மற்ற எவனும் போகலையே. ஏன்னா டிராவல்ஸ் எடுத்து போயிருக்கானா, பட்லர் போயிருக்கானா, அவங்களுக்கு மட்டும் வீசா கிடச்சிடும், பிரச்சனையே இருக்காது. ஆனால் ஸ்கின் கலர் கொஞ்சம் மாறி இருக்கட்டும், டார்க்காக இருக்கணும். இல்லை உங்கள் பேரில் அத்தனை வவல் இருக்கு, உங்கள் பேரில் ஹெட் இல்லை, உங்கள் பேரில் ஜாஸ் இல்லை, ஜோசப் இல்லை, அதெல்லாம் அப்போனா நீங்கள் டெரரிஸ்ட்டு இல்லைனா நீங்கள் ப்ரூவ் பண்ணது நல்லாவே. இங்கே இருக்க கிரிக்கெட்டு தானே வரான், கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணி வரானே ஒருத்தன். அது எப்படி இப்படி மோசமாக ஐசிசி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. அது ஐபிஎல் அந்த பிளேயர் வீட்டுக்கு போய் வீசா வேலை பண்ணுறது. எனிவே இந்த ரேண்ட்டுக்கு பதிலாக கமிங் பேக் டு த பாயிண்ட், மேஜர் இஷ்யூஸ் வித் சிஎஸ்கே. அவங்க ஹாவ் டு கோ பேக் டு அவங்க என்ன சிஎஸ்கே ஒரு ரோல் டெஃபினேஷன். நம்பர் 3 இதுதான் உன் ரோலுப்பா. சமீர் ரிஸ்வி நீ நம்பர் 5 வருவ, உன் ரோலை பாலை பார்த்து அடிக்கிறது. தூபே உன் ரோல் என்ன பாலை பார்த்து அடிக்கிறது. நம்பர் 3 டாரல் மிச்சல் அவுட் ஆகாமல் பார்த்துக்கோ, இன்னிங்ஸை கேரி பண்ணு, கடைசியில் போய் ஆக்சிலரேட் பண்ணு. ருத்து யூ நோ யோர் ரோல், நீ கேப்டன், பேஸ் யோர் இன்னிங்ஸ், கடைசியில் நீயும் ஆக்சிலரேட் பண்ணுவ, 180 செகண்டில் வந்துடுவ, பிரச்சனை இல்லை. ஓப்பனர் நீ ருத்துவோட விளாடுவ, நீ ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக் பண்ணுவ. இதெல்லாம் எப்படி நமக்கு வெளியேருந்து தெரியுது, அவங்களுக்கு எப்படி உள்ளேருந்து தெரிய மாட்டேங்குது எனக்கு புரியலை. எனக்கு ருத்துவாலேருந்து ஸ்பின்னர்ஸ் ட்ரஸ்ட் பண்ண முடியலண்ணா. ஏன்னா அவர் டியூன்னு சொல்கிறாரு.
தெரில, மேபி தட் குட் பி த ட்ரூத். ஆனால் டீம் அப்படி இல்லை. உங்கள் டீம் காம்போசிஷன் இப்போ எப்படி இருக்குது? அதில் ஸ்பின்னர்ஸ் வந்து பிளே வைட்டல் ரோல் போட வேண்டியதானே. என்ன மோசமாக போட்டுற போகிறாங்க இதோட? அண்ட் ஃபைன், நீங்கள் பிளேயரை பேக் பண்ணுறீங்க, ஒரு பிலீஃப் இருக்குது, ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஃபேர் அண்ட் bowling ஓகே. ஆனால் பேட்டிங்கில் ஏன் இத்தனை சேஞ்சஸ்? ஏன் அங்கே மட்டும் ஃபிக்ஸு? bowling ஒரு பக்கம் ஃபிக்ஸ் இருக்குது, ஆனால் பேட்டிங்கில் ஒரு ஃபிக்ஸ் இல்லையே. 4 பிளேயர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. தோனி வந்து இதில் இன்க்ளூட் பண்ணல. கீழே பத்திரானா அண்ட் ஃபிஸ், ஒரு அளவுக்கு ஃபிஸ், அண்ட் மேலே கூபே அண்ட் கைக்வாட். அவுட் ஆஃப் 12 இம்பேக்ட் பிளேயரையும் சேர்த்து 4 out of 12 பிளேயர்ஸ் வந்து உங்கள் சிஎஸ்கேக்கு இந்த விட வின்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபிஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு அப்புறம் அவர் எடுத்த விக்கெட்ஸ் வந்து அவ்வளோ ஒன்றும் இம்பேக்ட் விடலை. எங்கே பார்த்தீங்கன்னாலும் இந்த மேட்ச் வின் பண்ண மேட்சஸில் நிச்சயமாக ஒரு இம்பேக்ட் இல்லை அவரோட போலிங்கில். அவர் போலிங்கில் வின் பண்ணது கிடையாது மேட்சஸை. ஸோ கண்டினியூ பண்ணாங்க. இப்போ போயிட்டாரு ஓகே. இப்போ நிச்சயமாக அவங்க கிளீஸனும் விளாடுவாங்க, பத்திரானாவும் விளாடுவாங்க, அதில் டவுட்டே கிடையாது. அவங்க மாற்ற மாட்டாங்க. எனிவே இவர் வந்து ஃப்ளெமிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, வி ஹேவ் ஆப்சல்யூட் ஃபேத் இன் ஜிங்க்ஸ்னு. அப்படின்னா ஓகே, ஜிங்க்ஸை நம்பர் 3 இறக்குங்களேன், அதான் அவர் ரோல் இருந்துச்சு லாஸ்ட் இயர். அண்ட் நம்பர் 4 மிச்சில் இறக்குங்க, நம்பர் 5 தூபையாக இறக்குங்க. 44-2 இருந்தால் மிச்சில் வரட்டும், 94-2 இருந்தால் தூபே வரட்டும். இது என்ன கன்ஃபியூஷன் எனக்கு புரியலையே எனக்கு. அது எப்படி நம்மளுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு கிளியராக தெரியுது சிஎஸ்கேனா ரோல் டெஃபினேஷன் தான். அப்படி மிச்சல் ஃபிட்டா இல்லையா? ஓகே, தூபே நம்பர் 4 இருக்கட்டும், மோயின் அலி நம்பர் 5 வரட்டும், தோனி நம்பர் 6 வரட்டும், ஜடேஜா நம்பர் 7 வரட்டும், தாக்கூர் நம்பர் 8 வரட்டும். இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன் அந்த ரோல் டெஃபினேஷனை ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்காங்கன்னு புரியல எனக்கு. இதான் கொடுத்தா இதான் உங்கள் ரோல். அது எப்படி ஒரு ரச்சின் ரவீந்திராவை ட்ராப் பண்ண முடியுமா, ரஹானே ட்ராப் பண்ண முடியாதான்? அது என்னது? அட்லீஸ்ட் ரச்சின் ரவீந்திராவுக்கு 2 குவாலிட்டி இன்னிங்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸில். ரஹானேக்கு எங்கே அந்த 1 இன்னிங்ஸ் ஆஃப் இம்பேக்ட் இஃப் ஹீ ஸோ அன்ட்ராப்பபிள்? அண்ட் ஃபைன், ட்ராப் பண்ண வேண்டாம், பேக் பண்ணுங்க. சிஎஸ்கேவோட லெகசி பேக் பண்ணுறது நல்லா வந்துடுவாங்க ஓகே. ஆனால் ஏன் மற்றவங்களுக்கு அந்த இது லீவே வர மாட்டேங்குது? ஏன் அந்த ரோல் டெஃபினேஷன் வர மாட்டேங்குதுன்னு புரியல எனக்கு. சம்வேர் இங்கே மேஜர் மிஸ்ஸிங் இருக்குது. அண்ட் பிளே ஆஃப் வந்து ரொம்பவே கஷ்டம் இங்கேருந்து. இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச் லூஸ் பண்ணாங்கன்னா திங்ஸ் ஒரு அளவுக்கு ஓகே பார்க்க, வின் பண்ணிட்டாங்கன்னா ரொம்பவே கஷ்டம். எனக்கு அப்புறம் தரம்ஷாலா விளாடணும், அஹமதாபாத்தில் விளாடணும், சின்னசாமியில் விளாடணும். அண்ட் ஆர்சிபி இருக்கிற ஃபார்மில் கஷ்டமாக இருக்க போது. குஜராத் டைட்டன்ஸை ரூல் அவுட்டே பண்ணாதீங்க. அங்கே ஒரு டைட்டன் இருக்கார், அவர் திரும்பி வரப்போகிறாரு, அவரும் கோவத்தில் இருக்கார். அண்ட் எனக்கு கேட்டிங்கன்னா விராட் கோலி ஒரு லைன் கொடுத்தாரு அவரோட அந்த இன்டர்வியூவில், செல்ஃப் ரெஸ்பெக்ட். அது வந்து இவங்க விளையாடுற மாதிரி தெரியல. 5 டைம் சாம்பியன் விளையாடுற மாதிரி தெரியல. ஒரு மற்ற வேர்ல்டு லீக்ஸில் பாருங்கள், ஒரு ரியால் மெட்ரிட்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும். நாங்கள் ரியால் மெட்ரிட் சாம்பியன்ஸ் லீக்னா எங்கள் ஊர் இது. அப்புறம் தான் நாங்கள் 14 டைம்ஸ் வின் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் 14 or 16 சரி ஞாபகம் இல்லை. வி வில் ப்ளே லைக் திஸ்னு இப்படி அந்த இதில் வருவாங்க, ஆரகன்ஸ் அண்ட் அக்ரெஷனில் வருவாங்க. இங்கேருந்து வர மாட்டேங்குதே. அது ஏன் தெரியல. மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சிஎஸ்கே அப்படியே ஆஃப் கலராக இருக்காங்க. அண்ட் இட் டசன்ட் டூ த ஐபிஎல் எனி ஒண்டர்ஸ். இந்த 2 டீம் வெளியே போனாங்கன்னா வியூவிங் ரேட் அப்படியே கீழே வந்துடும். எவனும் பார்க்குறது கிடையாது. வியூவர்லாம் இந்த 2 டீமில் தான் வருது. ஒரு அளவுக்கு கேகேஆர் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ்லாம் இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி 2 டீமும் வந்து தே ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதாவது நீங்கள் வந்து எப்படி உங்கள் நேஷனுக்கு விளாட்றீங்களோ இங்கேயும் ஒரு ஃபாலோவிங், இங்கேயும் எத்தனையோ பேருக்கு நம்ம முழிச்சு நைட் உட்காந்து பார்க்குறோம். நான் வின் பண்ணாங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டே நல்லாயிருக்கும், ஒரு ஆப்டமிசம் இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், ஒரு ஜாய் இருக்கும். அத்தனை என்னது 1000 கொடுத்து மேட்ச் பார்க்க வராங்க. எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? மோசமாக இருக்கும். இப்படியே ஒரு கம்ப்ளீட் ஆப்ஜெக்ட் சரண்டர். லூஸ் பண்ணுறது பார்ட் ஆஃப் த கேம். ஆனால் இந்த மாதிரி லூஸ் பண்ணுறது பார்ட் ஆஃப் த கேம் கிடையாது. அண்ட் அட்லீஸ்ட் ஒரு சாம்பியன் சைடுக்கு பார்ட் ஆஃப் த கேம் கிடையாது. இதோட முடிச்சுக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து சம்திங் ஹேஸ் டு சேஞ்ச். எங்கேயாவது ஒரு இன்ஸ்பிரேஷ்னல் இன்னிங்ஸ், ஒரு இன்ஸ்பிரேஷ்னல் நாக், ஏதாவது ஒரு மோட்டிவேட் பண்ணி டீமை கேல்வனைஸ் பண்ணி எல்லாரையும் வந்து ஃபயர் அப் பண்ணுற மாதிரி ஏதாவது நடந்தே ஆகணும். நடக்குமான்னு தெரியல. அண்ட் சம்வேர் ஹேஸ் கம். ஒரு மேபி ஒரு தோனியோட பேக் ரூம் ஸ்பீச்சாக இருக்கலாம், ஒரு தோனி இன்னிங்ஸாக இருக்கலாம், ஒரு ரிஸ்வி பிரேக் த்ரூ இன்னிங்ஸாக இருக்கலாம், ஒரு பிரேக் த்ரூ bowling ஸ்பெல் பை 10 ரன்னாக இருக்கலாம். ஆனால் ஏதாவது நடக்கணும். இல்லைனா இது வந்து இங்கேருந்து டவுன்ஹில் தான். இவ்வளோ வந்து இந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஒரு ரொம்ப ஒரு ஆப்பத்தட்டிக்குன்னு தான் சொல்லுவேன். தமிழ் வார்த்தைங்க வர மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. அப்படியே ஒரு என்னடா போயிடுச்சுடா இந்த வருஷம் மாதிரி தான் இருக்காங்க. அண்ட் சிஎஸ்கே அப்படிலாம் டீம் கிடையாது. கடைசி வரைக்கும் விளையாடுவாங்க, கடைசி வரைக்கும் ஃபைட் இருக்கும். அண்ட் டீம்ஸ் பயப்படணும். சென்னை வருதா, மும்பை வருதா, அவன் 10 சாம்பியன்ஷிப் எங்கிட்ட இருக்குது, அந்த மாதிரி பயப்படணும். இது வந்து ஐபிஎலுக்கு நல்லது கிடையாது. அண்ட் ஹோப்ஃபுல்லி என்னை பொறுத்து சம்திங் சேஞ்சஸ். அண்ட் உங்கள் பேட்டிங் ஆர்டரை சரி பண்ணுறாங்க. அந்த ஓப்பனிங்கில் வந்து ஒரு இன்டென்ட் தேவை. அது ஒரு மோயின் அலியாக இருக்கட்டும். நாங்கள் முதலே சொன்னோம் மோயின் அலி கொண்டு வரலான்னு. ஒர்க் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் அது அட்லீஸ்ட் அங்கே யாராவது இருக்கானே அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு. பட்
தெரில, மேபி ஐ எம் ராங், மேபி அவங்களுக்கு பெட்டராக தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் சம்திங் வந்து ஹேஸ் அ சேஞ்ச், மென்டாலிட்டியாக இருக்கட்டும், இதில் தான் இந்த மாதிரி டீம் செலெக்ஷனாக இருக்கட்டும். எனிவே ஃபிஸ் போயிட்டார், இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி பத்திரானா தீக்ஷனா வந்துடுறாங்க 5th சண்டேக்குள்ளே. ஸோ எனிவே தேங்க்யூ கைஸ். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சின்ன சேனல், ஜஸ்ட் அ சிஎஸ்கே ஃபேன் அண்ட் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன், ஓப்பன்லி டாக்கிங் ஃப்ரம் த ஹார்ட். வேறு எதுவுமே இல்லை இந்த சேனலில். பயஸ் கொஞ்சம் இருக்கும், என்ன பண்ண முடியும், ஹியூமன் தானே. ஸோ எனிவே தேங்க்யூ கைஸ், see you soon.